ஷர்மிளா, தமிழக அமைச்சரவையில் இன்று பதவியேற்ற அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறை மற்றும் மீன்வள முன்னேற்ற நிறுவனம் உள்ளிட்டவை ஸ்ரீநாத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி தொகுதியின் கமலி அவருக்கு கால்நடை வளத்துறை அமைச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடைத்துறை அமைச்சராக கமலி அங்கு பொறுப்பேற்க இருக்கிறார். குமாரபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சராக, பால் மற்றும் பால் பொருட்கள் முன்னேற்றத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார் என்றும், வினோத் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அவருக்கு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல ராஜ்குமாருக்கு வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாடு ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டு வசதித்துறை அமைச்சராக ராஜ்குமார் பொறுப்பு வகிக்கிறார். கூட்டுறவுத்துறை அமைச்சராக காந்திராஜ் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மதன் ராஜா சிறு குறு தொழில்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் முன்னேற்றத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜெகதீஸ்வரி. கிள்ளியூர் ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சர், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அவருக்கு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு விஜய் பாலாஜி கைத்தறித்துறை மற்றும் காதி மற்றும் கதர்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் வணிக வரித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சராக விஜய் தமிழன் பார்த்திபன், சேலம் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமாருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள், மெய்நிகர் நுண்ணறிவு பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வப்பிறந்தகையை தோற்கடித்த தென்னரசுக்கு ஈடில்லாத தமிழர்கள் அகதிகள் நலத்துறை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். முகமது ஃபர்வாஸ் அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்ற முகமது ஃபர்வாஸ் அங்கு தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அவருக்கு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார். அதுவும் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் நலத்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மரிய வில்சன் அவர் நிதித்துறை மற்றும் திட்டம் முன்னேற்றம் ஆகிய துறைகள் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் நிதித்துறை மற்றும் திட்டம் மற்றும் முன்னேற்றத்துறை ஆகியவை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய நலத்துறையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் மினிஸ்டர் ஃபார் அவர் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை விக்னேஷுக்கு, கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷுக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 22 அமைச்சர்களுக்குமான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் ஸ்ரீநாத்திற்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். அவிநாசி கமலி கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். இதே போல குமாரபாளையம் விஜயலட்சுமி அவர் பால்வளத்துறை, பால் பொருட்கள் முன்னேற்றம் மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். ஆர்வி ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சராகவும் வினோத் வேளாண் துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வினோத் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வினோத் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல திருவாரணை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் சுற்றுச்சூழல் மற்றும் வானிலை மாற்றம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக, மாசு கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக திருவாரணை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவருக்கு வீட்டு வசதி துறை
அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காந்திராஜ் அரக்கோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிறு குறு தொழில்துறை மற்றும் கிராம ஊரக தொழில்துறை அமைச்சராக மதன் ராஜா தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மதன் ராஜாவிற்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சமூக நலத்திட்டம் மற்றும் பெண்கள் மேம்பாடு ஆகிய துறைகள் சமூக நலத்துறை அமைச்சராக ஜெகதீஸ்வரி அந்த பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையனின் இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையனின் இலாக்கா அவர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண் துறை அமைச்சராக KA செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சராக KA செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையனின் இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண் துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். சட்டப்பேரவை மற்றும் பேரிடர் மேலாண்மை மாவட்ட வருவாய்த்துறை ஆகியவை KA செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நிதித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனின் இலாக்கா மாற்றப்பட்டு RK நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான மரிய வில்சனுக்கு அந்த நிதித்துறை வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நிர்மல்குமார் மின்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். ஏற்கனவே உள்ளது போலவே என் ஆனந்த் ஊரக வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். செங்கோட்டையனின் இலாக்காக்கள் மற்றும் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்பொழுது பிரிக்கப்பட்டு புதிய அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜய் தமிழன் பார்த்திபன் சேலம் தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அந்த போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் தொகுதியில் வெற்றி பெற்ற வினோத் சாக்கோட்டை அன்பழகனை தோற்கடித்த வினோத்திற்கு வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி கைத்தறித்துறை மற்றும் கதர்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகளின் பொறுப்பை வகிக்க இருக்கிறார். ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை அமைச்சராக கீதா ஜீவன் அங்கு பொறுப்பு வகித்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போது ராஜபாளையம் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரிக்கு அந்த சமூக நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பாலாஜி கதர்துறை அமைச்சராக ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி கைத்தறி மற்றும் கதர்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை ஆகியவை லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி கைத்தறித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக அவருக்கு அந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை மற்றும் மோட்டார் வாகனத்துறை ஆகியவை விஜய் தமிழன் பார்த்திபனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ரமேஷ்க்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல விஸ்வநாதன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இது தவிர தொழில்நுட்ப கல்வி ஆகிய உயர்கல்வி சார்ந்த அனைத்தும் விஸ்வநாதனுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல தென்னரசு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசுக்கு அகதிகள் நலத்துறை மற்றும் தமிழ் நலத்துறை ஆகிய வீடு இல்லாத தமிழர்கள் நலத்துறை மற்றும் அகதிகள் நலத்துறை அமைச்சராக தென்னரசு பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயமுத்தூர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். அவினாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கமலி கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீன்வளத்துறை அமைச்சராக தூத்துக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மீன்வளத்துறை அமைச்சரவை பொறுப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சராகிறார். நிதியமைச்சராக மரிய வில்சன் RK நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற மரிய வில்சன் நிதித்துறை மற்றும் ஓய்வூதியங்கள் நலத்துறை திட்டம் மற்றும் முன்னேற்றத்துறை ஆகியவை மரிய வில்சனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதித்துறை முதலில் KA செங்கோட்டையனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்போது RK நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்
மரிய வில்சனுக்கு நிதியமைச்சர் பொறுப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இலாக்கா மாற்றம், செங்கோட்டையனுக்கு மட்டும் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது நிதித்துறை. இப்போது மரிய வில்சனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சராகிறார். அவருக்கு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண் துறை ஆகியவை செங்கோட்டையனுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குமாரபாளையத்தில் தங்கமணியை தோற்கடித்த விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர் பால்வளத்துறை அமைச்சராகிறார் விஜயலட்சுமி. இதே போல விக்னேஷ் கிணத்துக்கடவை சேர்ந்த விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷிற்கு வழங்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியின் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பொறுப்பை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முகமது பர்வேஸ் அவர் தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சராக அவருக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறை அமைச்சராகிறார். ராஜேஷ்குமார் போக்குவரத்து துறை அமைச்சராகிறார். சேலம் தெற்கு தொகுதியைச் சேர்ந்த விஜய் தமிழன் பார்த்திபன் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்க இருக்கிறார். அவருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியை சேர்ந்த குமார் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகிய துறை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தகவல் தொழில்நுட்பம், இது தவிர டிஜிட்டல் சர்வீசஸ் ஆகிய துறைகள் தென்னரசு வேளச்சேரியை சேர்ந்த குமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசுக்கு அகதிகள் மறுவாழ்வுத்துறை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த செங்கோட்டையன் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து அவருக்கு இப்போது வருவாய்த்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சரத்குமார் தாம்பரத்தை சேர்ந்த சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் நலத்துறை தாம்பரத்தை சேர்ந்த சரத்குமாருக்கு அந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை விரிவாக்கத்தில் பதவியேற்ற 22 அமைச்சர்களுக்கான அந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி கைத்தறித்துறை அமைச்சராகிறார். கைத்தறி மற்றும் கலர்துறை அமைச்சராகிறார். விஜய் பாலாஜி 23 அமைச்சர்களுக்குமான அந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கின்றன. அந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதன்படி ராஜபாளையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமி குமாரபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார். கடலூர் திருவாரூரை மாவட்டத்தின் ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வினோத் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான வினோத் வேளாண் துறை அமைச்சராகவும், ராஜீவ் திருவாரணை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் தொகுதியைச் சேர்ந்த காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் தொகுதியைச் சேர்ந்த காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சர். மதன் ராஜா ஓட்டப்படாரம் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையன் இலாகா மாற்றப்பட்டு வருவாய்த்துறை அமைச்சராகிறார் செங்கோட்டையன். மரிய வில்சன் நிதியமைச்சராகிறார். தமிழகத்தின் புதிய நிதியமைச்சராக ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் நிதியமைச்சராகிறார். அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டி பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் தொகுதியைச் சேர்ந்த சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதி வணிக வரித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். இதே போல வேளச்சேரியைச் சேர்ந்த குமார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கான துறை ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகையை தோற்கடித்த தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் துறை மற்றும் அகதிகள் மறுவாழ்வுத்துறை ஆகிய துறைகள் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த சம்பத்குமார் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை வடக்கு தொகுதியைச் சேர்ந்த சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முகமது பர்வேஸ் அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அறந்தாங்கி முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக முகமது பர்வேஸ் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் அவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் கலால் துறை அமைச்சராக, மதுவிலக்கு ஆயத்தீர்வை கலால் துறை அமைச்சராக கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ், டாஸ்மாக் உள்ளிட்ட மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சராக விக்னேஷ் அந்த பொறுப்பு வகிக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தின் செங்கோட்டையனின் அமைச்சரவை பொறுப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சரான செங்கோட்டையனுக்கு அந்த பொறுப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சராக மரிய வில்சன் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநாத், தூத்துக்குடியைச் சேர்ந்த ஸ்ரீநாத், கீதா ஜீவனை தோற்கடித்த ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவினாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கமலி கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். காஞ்சிபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் நிதியமைச்சர் ஆகிறார். செங்கோட்டையனிடமிருந்த நிதியமைச்சர் இப்போது ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலூர் தொகுதியின் விஸ்வநாதன் உயர் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சராக விஜயலட்சுமி, குமாரபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதியின் ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சராக, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார். அந்த இலாக்கா அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். சேலம் தெற்கு தொகுதியின் விஜய் தமிழர் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வினோத் வேளாண் துறை அமைச்சராகிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான விஜய் பாலாஜி கதர்துறை மற்றும் கைத்தறித்துறை அமைச்சராகிறார். ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரணை தொகுதி ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சராக ராஜீவ் பொறுப்பு வகிக்கிறார். அரக்கோணம் தொகுதியின் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சராகிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சராகிறார். ஓட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரித்துறை அமைச்சராகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வேளச்சேரியைச் சேர்ந்த குமார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறை அமைச்சராகிறார். வெளிநாடு வாழ் தமிழர் துறை மற்றும் அகதிகள் மறுவாழ்வுத்துறை அமைச்சராக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் தென்னரசு பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனை தோற்கடித்த சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகிறார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகிறார். முகமது பர்வேஸ் அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகிக்கிறார். தாம்பரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். கிணத்துக்கடவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை கலால் துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கோட்டையன் கவுபிச்செட்டிப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வருவாய்த்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் உயர்கல்வித்துறை மற்றும் கிள்ளியூர் தொகுதி
ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஆகியவை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.